ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் ஹவுஸ் அண்ட் லேண்ட் பை ஆலன் கர்னாவ். ஸோ இந்த போயம் ஹவுஸ் அண்ட் லேண்ட் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐலேண்ட் அண்ட் டைம் அப்படின்ற ஒரு இதிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பார்ட் அப்படி தான், அதுதான் ஹவுஸ் அண்ட் லேண்ட். ஸோ ஆலன் கர்னாவ் இவர் வந்துட்டு இந்த போயத்தை 1946 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆலன் கர்னாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவரோட எல்லா ஒர்க் ஆஃப் ஆர்ட்ஸ் மேஜர் போயம்ஸோட எல்லாத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னா த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸைல். இந்த தீமை தான் மேஜராக அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த போயத்தோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓல்ட் மிஸ் வில்சன், கவ்மேன், ஹிஸ்டாரியன் அண்ட் டாக். ஸோ இந்த போயத்தில் ஓல்ட் மிஸ் வில்சன் அவங்களுக்கு வந்துட்டு 80 years old அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போயத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னா த தீம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது எப்படி வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகி அங்கே செட்டில் ஆனாங்களோ அந்த செட்டிலர்ஸோட மைண்ட் செட்டை பற்றினது தான் இந்த போயம். ஸோ எடுத்த உடனே ஓல்டு மிஸ் வில்சன், ஸோ இவங்களுக்கு வந்து 80 years old. இவங்க வந்து இவங்களோட அப்பாவால் தான் இந்த கண்ட்ரிக்கே வந்து செட்டில் ஆக வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க சின்ன வயசாக இருக்கப்பே அவங்க அப்பா வந்துட்டு இங்கிலாந்து டு நியூசிலாந்து, இவங்களோட ஹோம் கண்ட்ரி இங்கிலாந்து, ஸோ நியூசிலாண்டுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி இங்கே செட்டில் ஆக வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஜென்ரேஷனே இருந்து முடிஞ்சு போனால் கூட மிஸ் வில்சனால் அந்த செட்டில் ஆன கண்ட்ரி அந்த நியூசிலாண்டை அவங்க மதர் கண்ட்ரியாக அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க இப்போயும் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப ப்ரைடாக நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ஹோம் கண்ட்ரியை பற்றி தான். ஸோ ஹோம் கண்ட்ரியை பற்றின நினைவிலேயே அவங்க இப்போயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க செட்டில் ஆன இந்த கண்ட்ரியை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அவங்களுக்கு நியூசிலாண்டில் நிறைய லக்ஸூரியஸான லைஃப்பை லீட் பண்ணி ஒரு பெரிய ஓன் ஹவுஸே வச்சுருந்தா கூட எந்த ஃபினான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் இல்லைனா கூட அவங்களால அவங்க சொந்த நாட்டை விட்டு கொடுக்க முடியல, அதாவது ஹோம் கண்ட்ரியை விட்டு கொடுக்க முடியல. என்னதான் இருந்தாலும் அதுதான் என்னோடய மதர் லேண்ட், அதை நினச்சி தான் நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். இது நான் ஜஸ்ட்டு செட்டில் ஆன கண்ட்ரி தான், ஸோ இதை நினச்சி எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க இருப்பாங்க. அடுத்து கவ்மேன். ஸோ கவ்மேன் யார் அப்படின்னா ஓல்டு மிஸ் வில்சனோட வீட்டில் வேலை செய்கிறவர். ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு ஹிஸ்டாரியன் வந்து வருவார். ஸோ இவர் எதுக்கு வருவார் அப்படின்னா ஒரு ரிசர்ச்காக வருவார். அதாவது என்ன ரிசர்ச் அப்படின்னா மதர் கண்ட்ரிலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே செட்டிலான அந்த செட்டிலர்ஸோட மைண்ட் செட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின ரிசர்ச்காக தான் இந்த கண்ட்ரிக்கு வந்திருப்பார். ஸோ ஓல்ட் மிஸ் வில்சனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கவ்மேனை மீட் பண்ணுவார் ஹிஸ்டாரியன். மீட் பண்ணி அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அவர் கேதர் பண்ணிப்பார். ஸோ இது மூலமாக இவருக்கு ஹிஸ்டாரியனுக்கு என்ன தெரிய வருதுன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஓல்டு மிஸ் வில்சன் வந்து இப்போயும் அவங்களோட ஆன்சிஸ்டரல் லேண்டை நினச்சி தான் மதர் லேண்டை நினச்சி தான் ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க. இன்னும் அவங்க செட்டிலான கண்ட்ரியை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸும் நினைப்பு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு ஓல்டு மிஸ் வில்சனை மீட் பண்ண போகிறாரு. ஏன் அப்படின்னா கவ்மேன் கிட்ட நிறையா இன்ஃபர்மேஷன் அவரால் கேதர் பண்ண முடியாது. பிகாஸ் கவ்மேனுக்கு ஓல்டு மிஸ் வில்சனை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரியாது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா லேக் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித் மிஸ் வில்சன். மிஸ் வில்சனோட இவருக்கு உண்டான அட்டாச்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பிகாஸ் மிஸ் வில்சன் வந்துட்டு அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த கவ்மேனுக்கு அவங்கள பற்றின நிறைய விஷயம் தெரியாது. ஸோ கவ்மேன் கிட்டேருந்து பேசி முடிச்சுட்டு மிஸ் வில்சனை பார்க்க போன ஹிஸ்டாரியன் அவங்கக்கிட்ட பேசுகிறது மூலமாக அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் இந்த அம்மா வந்து இன்னும் அவங்களோட மதர் லேண்டை நினச்சி தான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. செட்டிலான கண்ட்ரியை பற்றின எந்த விஷயமும் இவங்களுக்கு தேவையே இல்லை போல், அவங்க இதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஈவன் மிஸ் வில்சன் வந்து ஹிஸ்டாரியனை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் கூட என்னோடய மதர் லேண்டில் இருக்க ஒரு கண்ட்ரி பீப்புள் மாதிரியே உங்களுக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் எல்லாம் தெரியுது, நீங்கள் அந்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹிஸ்டாரியனையே வந்துட்டு ஓல்ட் மிஸ் வில்சன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த டாக். இந்த ஹிஸ்டாரியன் வந்து ஒரு டாகை பார்ப்பார். அந்த டாக் வந்து எப்படின்னா ஒரு இடத்துல டைடப் ஆகிருக்கும்.
கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போக முடியாது. ஸோ அந்த வட்டத்துக்குள்ளேயே அது சுற்றி 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 வரும். அதுக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக தள்ளி போயிட்டு வரும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஷெட்டுக்கு அடியில் வரும். ஸோ இதே மாதிரி அதோட வாழ்க்கை ரொம்ப அதோட வட்டமே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வர்றது இதே மாதிரி தான் அந்த டாக் இருந்துச்சு. ஸோ இதையும் பார்க்குறாரு ஹிஸ்டாரியன். ஸோ இது மூலமாக நமக்கு இந்த போயட் ஆலன் கர்னவ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த போயத்தில் இவரே ஒரு கேரக்டராக இருக்கார். அதாவது வந்து ஹிஸ்டாரியன் வந்து இந்த இடத்துல ஆலன் கர்னவ் தான். ஸோ அவரை ஹிஸ்டாரியனாக இந்த இடத்துல போர்ட்ரே பண்ணிவிட்டு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதாவது பீப்புள் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே செட்டில் ஆனவங்கெல்லாம் ஒன்லி அடாப்டிங் த கண்ட்ரி வித்தவுட் அடாப்டிங் தெம்செல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதாவது கண்ட்ரியை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டு அவங்களோட மைண்ட் செட்டை அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு அவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இப்படி மாற்றிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ட்ரீம்லேயே வாழ்கிறாங்க. அவங்க ப்ரெசென்ட் லைஃப்பை லீட் பண்ண மாட்டேன்றாங்க. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். இது வந்து மாற்றிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போது அந்த கண்ட்ரிக்கு நம்மளோட மதர்லேண்டு தான். பட் இருந்தாலும் இங்கே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்றப்போ இந்த கண்ட்ரியை பற்றி நினைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட லைஃப்பை நம்மளே வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்மளாக சாரோஸ் எல்லாம் நம்மளாக க்ரியேட் பண்ணி நம்மளே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழாமல் இப்படி ட்ரீம்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த செட்டிலர்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஈவன் அவங்களுக்கு வந்து எந்த விதமான டிப்ரெஷனும் இருக்காது அப்படின்னு இந்த போயட் ஃபீல் பண்ணி சொல்கிற மெசேஜ் தான் இது. Hello everyone. Today we are going to discuss a play from Commonwealth. It is nothing but literature created by countries that were once British colonies or post the status of dominance. The play we are going to discuss is The Lion and the Jewel, which is written by the Nigerian playwright Volswanka, who was born on 13 July 1934 in western Nigeria. After preparatory university studies in 1954 at Government College in Nigeria, he continued at the University of Leeds, where later in 1973 he took his doctorate. In 1960, he was awarded a Rockefeller bursary and returned to Nigeria to study African drama. At the same time, he taught drama and literature at various universities. Since 1975, he has been professor of comparative literature. Now let us discuss the characteristics of the play. The first is Sidi, who is the protagonist of the play and who is also known as the Jewel in the play. The second is Lakunail, the 23-year-old school teacher. Third is Baroka, the lion and the bell. Then Sadiku, the chief wife of Baroka. The next character is the stranger, the photographer who came to the village. The sixth one is the wrestler, the Baroka's wrestling companion. And the last one is the favorite, the Belle's current favorite wife. Now let us discuss the summary of the play, The Lion and the Jewel. The play is set in the village of Ilunjinai in Nigeria. The play starts with the protagonist Sidi, a beautiful young woman also known as the Jewel, carries her pail of water past the school where Lakunai was there as a school teacher and a village outsider with modern ideas. Lakunai loves Sidi and wants to marry her, but he refuses to pay the bride price because he thinks that it is a bad tradition. While Sidi and Lakunai were talking, several young women run up
to Siri and tell her that the stranger, a photographer who visited the village some time ago, is back again, and he brought with him the magazine that contains with the picture of the village and the villagers. City occupies the central space of the magazine and it was stunning beautiful. City want to celebrate this moment and she suggested the villagers act out and dance to the story of the stranger. She pushes Lakunail to participate and act as a stranger. As it goes on, the head of the village, Baroka, arrives. He plays the role of chief. Later that day, he stares at the picture of Sidi and he fell in love with her and he wanted to marry Sidi. The entry of the next character, Sadiku, Baroka's senior wife, who finds Sidi and tell her that Baroka wants to marry her. She feels that it is an incredible honor, but Sidi laughs at her that Baroka is so old. Sadiku returns to Baroka and gives him Sidi's reply. He is calm at first but became distressed when she tells him Sidi said he is very old. Then later Baroka realizes the fact that he is no more young. Then Sidi was standing and admiring her photo near the schoolhouse. That time Sadiku enters and they both were talking about the situation which was seen by Lakunail, and he was very curious about the conversation and he wanted to know what they were talking, but both the women tell him to leave them alone immediately. Then Sidi announced she has a plan and tells Sadiku that it would be wonderful if she could go to dinner with Belle, and immediately the Sadiku agrees her plan. Then the scene shifts to the Belle's bedroom where he is engaged in wrestling with a man hired for the purpose of making him more stronger. Then Sidi enters the room very confidently. At that time, Sadiku and Lakunail were waiting outside for Sidi to return back, and Lakunail was very nervous and he claims to Sadiku that he will go to rescue Sidi immediately. Suddenly, Sidi runs in. She throws herself in the ground. Lakunail was very horrified and asked if she was beaten by the Belle, and said that she was raped by the Belle and he took her virginity from her. After listening that, Lakunail announced everyone that he is still okay and he will marry Sidi. She was confused in that decision and asked him if this is true or not. Lakunail confessed her that it is absolutely true. Then immediately the marriage preparation started. During the preparation, Lakunail suddenly became visibly distressed and he claims her that he need more time. After listening that, Sidi laughs and say she's actually getting ready to marry Baroka because it is the only thing she can do. Then the festive began and even the Lakunail seems to be getting into the spirit of the things when he chases a young woman. Then Sidi gets married to Baroka and that is how the play ends. The main theme of the play is modernism, pride, vanity, and the power of the image. Thank you. ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிக்ஷன் வந்து த எடிபிள் உமன், ரிட்டன் பை மார்கரெட் ஆட்வுட். அண்ட் மார்கரெட் ஆட்வுட் வந்து ஒரு கெனடியன் போயட், ஒரு நாவலிஸ்ட், லிட்ரரி கிரிட்டிக், essayist and a teacher. So this fiction was published in 1969. So இந்த ஃபிக்ஷனோட கேரக்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஷன் வந்து மரியன். ஸோ மரியன் தான் இந்த ஃபிக்ஷனோட ப்ரொட்டகனிஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து ஆன்ஸ்லி வந்து மரியனோட ரூம்மேட். தேர்ட் லென் வந்து மரியன்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட். ஃபோர்த் வந்து பீட்டர் வந்து மரியன்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் லேட்டர் ஃபியான்சே. ஃபிஃப்த் வந்து டன்கன்.
டன்கன் வந்து ஒரு இங்கிலீஷ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். 6th வந்து கிளாரா வந்து மரியன்ஸ் ஃப்ரெண்ட். 7th வந்து ஜோ வந்து கிளாரா ஹஸ்பண்ட். ஸோ இந்த ஃபிக்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ மரியன் வந்து ஒரு ஃபுட்டி கேர்ள். ஷீ லைக் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் அண்ட் ஷீ லைக்ஸ் டு ஈட் வெரி மச். ஸோ அப்புறம் வந்து இவங்களுக்கு பீட்டரோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஸோ பீட்டரோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. பட் ஆனால் மரியன் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேரேஜ். ஸோ மரியனுக்கு வந்து மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ முன்ன மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக ஃபுட்டியாக இல்லாமல் சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ மரியன் வந்து இப்போ வந்து காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து கிளாரா கிட்டேருந்து ஒரு இன்விடேஷன் வருது. அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட் கிளாரா கிட்டேருந்து ஒரு இன்விடேஷன் வருது. ஸோ அதனால மரியன், எயின்ஸ்லி வந்து 2 பேரும் கிளாரா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால ரொம்ப பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து எயின்ஸ்லி வந்து சொல்கிறா, அந்த மாதிரி நான் வந்து குழந்தை மட்டும்தான் பெற்றுக்க போகிறேன், எனக்கு ஹஸ்பண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எயின்ஸ்லி வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து எயின்ஸ்லி அம்மாவையும் விட்டுட்டு போனதுனால அப்போலேருந்து அவளுக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாள். இந்த மாதிரி குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டு நான் சிங்கிள் மதராகவே நான் அந்த குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு அப்போவே அதை முடிவுக்கு வந்துடுவாள். ஸோ இதை தான் அவள் ஃப்ரெண்ட்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பாள். ஸோ இதோட இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன் வந்து மரியனோட கம்பெனியில் இருக்குது. ஸோ மரியனோட கம்பெனியில் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா பியர். ஸோ மரியனோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ அந்த பியர் வந்து பீப்புள்கிட்ட கொடுத்து அந்த பியரை பற்றின உள்ள ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி மரியன் வந்து அந்த பியரை வந்து பீப்புள்கிட்ட கொடுக்குறா. ஸோ அதே மாதிரி கொடுக்கும்போது தான் அவள் வந்து டன்கனை மீட் பண்ணுறா. ஸோ டன்கனை மீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ டன்கன்கிட்டேயும் அந்த பியரை கொடுத்து இந்த ரிவ்யூஸ்லாம் கலெக்ட் பண்ணுறா. பட் ஆனால் டன்கன் வந்து நிறைய குட் ரிவ்யூஸ் கொடுக்கறதுனால மரியனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நோட் பண்ணி அவள் கம்பெனியில் கொடுக்குறா. ஸோ இதே மாதிரி மரியனும் டன்கனும் நிறையா இடத்துல கோஇன்சிடென்டலாக மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டைம் மீட் பண்ணும்போது டன்கன் வந்து மரியனை வந்து ஒரு டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னா, இங்கே மரியனுக்கும் பீட்டருக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் பண்ணதுனால பீட்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், எப்போ நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மரியன் சொல்லுவாள், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அடுத்து வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ அந்த பார்ட்டியில் யார் இருக்காங்க அப்படின்னா, மரியன், லென், பீட்டர், எயின்ஸ்லி இருக்காங்க. ஸோ எயின்ஸ்லி வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டியில் உள்ள எல்லாருமே எயின்ஸ்லியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் எயின்ஸ்லியும் லென்னும் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக அவங்க தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கப்புறம் எயின்ஸ்லி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க லென்னை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இனிமேல் நீ எனக்கு வேண்டாம், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நீ இனிமேல் எனக்கு வேண்டாம், எனக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஆள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி லென்னை விட்டுட்டு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சென்டர் இருக்கும். ஸோ அந்த சென்டருக்கு போகிறாங்க. ஸோ அந்த சென்டரில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு முக்கியமானது வந்து அப்பா தான். ஸோ அப்பா இல்லாமல் எந்த குழந்தையும் வளர முடியாது அப்படின்னு அந்த சென்டரில் இருக்கிறவங்க சொன்னதுனால திருப்பி வந்து எயின்ஸ்லி வந்து லென்னை வந்து சாரி நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எயின்ஸ்லியும் லென்னும் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடியுது. ஸோ அடுத்து வந்து பீட்டர் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறான். ஸோ பீட்டர் யாரெல்லாம் இன்வைட் பண்ணுறான் அப்படின்னா, மரியனோட ஃப்ரெண்ட் டன்கன், கிளாரா, லென், எயின்ஸ்லி எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறான். ஸோ வந்து அப்போ வந்து
மரியனை வந்து நீ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு பீட்டர் சொல்கிறான். ஸோ மரியன் வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் எடுத்திருக்கா. ஸோ அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அவள் மேக்கப்பும் அதை வேர் பண்ணியிருக்கா. ஸோ வந்து அது வந்து என்ன மாதிரி ஒரு பார்ட்டி அப்படின்னா, அது வந்து ஒரு மாஸ்க் பார்ட்டி. நம்ம ஃபேஸில் மாஸ்க் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி மாஸ்க் பார்ட்டி. ஸோ அதனால் வந்து அங்கே டங்கனும் இருந்ததுனால டன்கனுக்கு வந்து அந்த பார்ட்டி சுத்தமாக பிடிக்கல. ஸோ வந்து டன்கனும் மரியனும் அந்த பார்ட்டி ஹால்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து டைரெக்டாக அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. ஸோ ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது வந்து மரியனுக்கு வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இங்கே அந்த பார்ட்டி ஹாலில் என்ன, பீட்டர் வந்து மரியனை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பான், மரியன் எங்கே அப்படின்னு. ஸோ மரியன் இங்கே இப்போ திருப்பி பார்ட்டி ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் பீட்டருக்காக ஒரு பிங்க் கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு கேக் வந்து மேக் பண்ணுவா. ஸோ மேக் பண்ணி இதை வந்து பீட்டர்கிட்ட கொடுப்பா. ஸோ ஆனால் பீட்டர் வந்து ரொம்ப கோவமாக இருப்பான். ஸோ அதனால் கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து அவன் வெளியே போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மரியன் வந்து டன்கனை கூப்பிட்டு, வா நம்ம 2 பேரும் கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வந்து மரியனும் டன்கனும் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து டன்கன் வந்து